ஆண்டவரே, நாங்கள் உலர்ந்து போனவர்களாகவும் காய்ந்து போனவர்களாகவும் பலனற்றவர்களாகவும் கனி கொடாமல் இருக்க விரும்பல. கனி இருக்கிற இடத்துல சத்துருவை எதிர்த்து வாழ முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மரணமும் ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் எங்களிலிருந்து புறப்பட கனி ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இப்போதும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் ஆளுகை செய்வீராக. கிருபை நடத்த முடியாத நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க முடியாத வார்த்தை அனுப்பியிருக்கிறீங்க. வார்த்தையை பெற்றுக்கொண்ட உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் வாழட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் மனமாற பிளஸ் பண்ணுகிறோம். அவங்களுடைய பொருளாதாரங்களை பிளஸ் பண்ணுகிறோம். அவங்க உழைப்பை கர்த்தர் கனப்படுத்துகிறீர். உத்தம இருதயத்தோடு உண்மையாய் உழைத்து விதைத்து அத்தனை பேருக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறது. ஆண்டவரே, எல்லாருக்கும் அந்த பலன் நன்மையா இருக்கட்டும். அவங்க மனைவி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எதற்காக ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்தீரோ, கர்த்தர் வாக்குத்தத்தமானபடியே ஆபிரகாம் மேல வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னைக்கு வரைக்கும் நன்மையாய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை சுமக்கிற ஆபிரகாமா சாராளாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம். ஒத்தாசை தருவீராக. பாதம் அமர்ந்திருப்பேன்.
பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே, சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே.
முழுமையாயும் தேவ பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, தேவ பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹalleluya. தலைமுறை தலைமுறைக்கு தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஏ மேஜர் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஹalleluya. thank you அப்பா, thank you அப்பா, thank you, thank you, thank you Jesus. பயமே என் வாழ்வில் ஆழ்வதில்லை, என் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடல் நம்மில் பெருகிடுதே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடல் நம்மில் பெருகிடுதே. யாவே நீர் எங்கள் தலைமுறை தலைமுறையா. யாவே எல்லாரும் நேர்முழங்கால் படிச்சு யாவே அவருடைய நாமமாய் இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. நாமத்தில் வியாதிகள் நீரெந்தன் பரிகாரி, ஜெயமாக நடத்திடுவீர். உம்மை அல்லாமல் வேறு நாமமில்லை. நீரெந்தன் பரிகாரி, ஜெயமாக நடத்திடுவீர். உம்மை அல்லாமல் வேறு நாமமில்லை. யாவே எங்கள் தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. யாவே நீர் எங்கள் தெய்வம். நல்ல வலது கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். யாவே நீர் எங்கள் தஞ்சம், நீங்கள் தஞ்சமானவரே. ஓ யாபாஷா கலமஸ்தலஹோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. என் சித்தம் அல்லப்பா, உங்க சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். ஏன் விருப்பம் அல்லப்பா, உங்க விருப்பம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் சுயம் சாகட்டும் ஆண்டவரே, உங்க சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என்னிடத்துல நன்மை உம்மை தவிர வேற ஒன்றுமில்லைப்பா. எங்களிடத்துல நன்மை என்று சொன்னால் அது உம்மிடத்துல நாங்கள் பெற்றுக்கொண்டதால் மாத்திரமே இருக்க முடியும். ஆமா ஆண்டவரே, பெருமைப்படுவதற்கு எங்களிடத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவரீர் உம்முடைய சுத்த கிருபை. இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர் என்னை மறைத்து நீங்க பேசுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, எல்லாம் கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். ஆமென். நம்ம பலத்தினால ஒன்று முடியாது, பராக்கிரமத்தினால ஒன்று முடியாது. கர்த்தருடைய ஆவினால எல்லாம் ஆகும். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இந்த வரிகளை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார்னால பாடுகிறேன். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை வைத்து சொல்லுங்க, அவர் வார்த்தை ஒன்று எனக்கு போதும். அவர் வார்த்தை போதும். அப்பா வார்த்தை என்னை மாற்றும், அப்பாவுடைய வார்த்தை என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த 1 மணி நேரம் என்னோட கூட சேர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போறாரு அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்வது எப்படி. ஹல்லேலூயா. How do you do the will of God? நீங்கள் எப்படி தெய்வ சித்தத்தை அறிந்து செய்ய வேண்டும் என்பதை நம்ம வேதத்தின் அடிப்படையில் ஒரு முக்கியமான பகுதியை வாசித்து நம்ம ஆண்டவர் என்ன சொல்லித்தராரோ நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். சவுலன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சில வசனங்களை மாத்திரம் நீங்கள் வாசிக்க போகிறீங்க. இன்னைக்கு சர்ச்சில் ஒரு ஹோம்ஒர்க், வீட்டுக்கு போயிட்டு 9, 10, 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். இதில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு சவுல் என்று பேர். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். யாருக்கு? யாருக்கு? பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த கீஸ் என்னும் ஒரு மனிதன். அவன் மகா பராக்கிரமசாலியா இருந்தான். பெஞ்சமின் கோத்திரத்தில் சேர்ந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு மகன் உண்டு. அவனுடைய பேர் என்ன? அவன் சவுல் மிகவும் சௌந்தரியம் உள்ளவனாயிருந்தான். அவன் வாலிபனாயிருந்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருந்தார்கள். உயரமுள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அப்போ நினச்சி பாருங்க, அவர் தான் இஸ்ரவேலிலே உயரமான மனிதன். நேராக என்ன பாருங்க, லேட்டர் நீங்கள் சொல்லும் போது வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேலிலேயே உயரமான ஒரு மனிதன் யார்? சவுல். அவன் மிகவும் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான். தன் தகப்பன் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் ரொம்ப பராக்கிரமசாலியாய் நல்ல செழிப்பாய் இருந்த ஒரு குடும்பம். நினைத்து பாருங்க, இவர்களுக்கு கீழே எத்தனை வேலையாட்கள் இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சவுலை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவருக்கு பேர் வந்து மிஸ்டர் ஹேண்ட்ஸம் எழுதி வச்சிருக்கிறேன். இஸ்ரவேலிலே இவரை போல ஒரு சௌந்தரியவான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் வேர்ல்டு இப்படிலாம் இருக்கிறதுல மிஸ்டர் இஸ்ரேலா அப்போது அவர் இருந்தார். ஏன்னா அவரை போல ஒரு சௌந்தரியவான் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. இந்த சவுல் சௌந்தரியம் இருந்தாலே அந்த இடத்துல என்ன இருக்கும்? ரொம்ப அழகு இருந்தால் அந்த இடத்துல என்ன இருக்கும் சொல்லுங்களேன்? பாவம் இருக்கும். 2வது பெருமை இருக்கும். ஹல்லேலூயா. இருக்குமா இருக்காதா? எல்லாரையும் பார்க்கிலும், எல்லா மனுஷர்களையும் பார்க்கிலும், அப்போனா அவங்க அப்பாவோட ஒரு உயரமாக இருக்கார். அப்போ அப்பாவையும் காட்டிலும் உயரமாக இருக்கிறாருன்னா, ரொம்ப உயரமாக இருக்கிறவர்கள் மற்றவர்களை எப்படி பார்ப்பாங்க? கொஞ்சம் கீழே பார்ப்பாங்க. ஆமாம் தானே? இப்படிப்பட்ட ஒரு மனிதன்
எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தான் அப்படின்னு தான் நம்ம வாசிக்க போகிறோம். தொடர்ச்சியாய் நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் அதை தியானிங்க என்னோட கூட சேர்ந்து. அவன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ராஜகுமாரனை போல இருந்த சவுல் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், ஆமாவா இல்லையா? நல்லா வாழ்ந்திருக்கலாம் இல்லை, சுகபோகமாய் தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தன் தகப்பன் ஒரு வேலையை கொடுக்கும்போது உடனடியாக செய்கிறத பார்க்கிறோம். அதுவும் ஒரு பெரிய வேலைலாம் கொடுக்கல. கழுதை காணோம்ப்பா, போய் தேடுன்னு சொன்னார். என்ன சொன்னார்? கழுதைகளை காணோம், நீங்கள் போயிட்டு தேடு. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்? நம்ம ஊர் பிள்ளைங்க, இப்போ சவுல் இந்த காலத்து பிள்ளையா இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? இத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்களே, நீங்கள் வேலைக்காரங்களை அனுப்பி தேடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? ஆமாவா? வேற யாரோ போய் தேட சொல்லுங்களேன்ப்பா, ஏன்ப்பா கழுதியை போய் என்ன தேட சொல்றீங்க? ஆனால் இந்த மகன் ஒரு நாளும் வாயை திறந்து பேசவே இல்லை. தன் தகப்பன் சொன்ன வேலையை என்ன சொன்னாரோ உடனடியாக செய்தார். ஸோ வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் முதலாவது நாம் தேவனுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல ஒரு 2-3 உதாரணத்தை சொல்கிறேன் வேதத்தின் அடிப்படையில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆமாம், இப்படி தான் நடந்தது. தாவீதுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டது? ஆடு மேய்க்கிற வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தாவீதுக்கு ஆடு மேய்க்கிற வேலை. தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போகிற வேலை செய்தாரா? செஞ்சாரா? இல்லை, நான் செய்ய முடியாதுன்னு சொன்னாரா? அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்பணிந்ததுனால ஆடு மேய்க்கிற தாவீது ஒரு நாள் எப்படி மாறினான்? அரசனாய் மாறினான். ஹல்லேலூயா. ரொம்ப கீழ்ப்படுகிற தரிசனம் பெற்ற, நிறைய தரிசனத்தை பார்த்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை 2வது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய கவனம் சிதற வேண்டாம். தேவ பிரசனத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் வார்த்தையில் மாத்திரம் கவனம் செலுத்துங்க. வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனா, இது பண்ணிட்டேனா, கறி வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா, ஹல்லேலூயா, ஆண்டுடைய வார்த்தையை 100க்கு 100 உங்கள் கவனத்தை செலுத்துங்க. ஆமென். இந்த வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தும். இன்றைக்கு வேறு எதுவுமே நம்மளை பலப்படுத்தாது. அவருடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தும், நம்மளை திருப்தி ஆக்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனும் என்ன செய்தான்? அப்பா என்ன சொன்னார்? சகோதரர்கள் கொண்டு போய் உணவு கொடுத்துட்டு வாப்பா சொன்னாரா? செய்தாரா? இல்லை டாடி, நான் போக மாட்டேன், நீங்கள் போங்க. இந்த வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிற குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன் என்னை மாத்திரம் வேலை சொல்கிறீங்க? அவங்கள சொன்னால் என்ன? அவன் என்ன பண்ணுறான்? சும்மா தானே இருக்கிறான், நான் என்ன இழிச்சவாயினா? கேட்குறாங்களா இல்லையா? ஆமாம் தானே, எல்லார் வீட்லேயும் கேட்குற ஒரு காரியம். ஆனால் இந்த பிள்ளை, இதுக்கு கீழே பெஞ்சமின் இருக்குது. ஸோ 11வது பிள்ளை சொல்லுது, இல்லை டா, நான் போகிறேன் டாடி. தரிசனம் பெற்று ஆண்டவரை அறிந்த பிள்ளை செய்கிற காரியம் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்பணிந்து நடந்தபடினாலே அவனுக்கு எத்தனையோ போராட்டம். குழியில் போடப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், பொய் சொல்ல அவன் மேலே போடப்பட்டது, பொய் வழக்கு போடப்பட்டது. ஆனாலும் ஒரு நாள் யோசேப்பு எப்படி மாறினான்? ஹல்லேலூயா. ஒரு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல இந்த சவுலுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதல் நிமித்தம் என்ன நடந்தது அப்படி என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழ்ப்படியாமை, எத்தனை பிள்ளைகள் கீழ்ப்படியில அப்படின்னு நம்ம சொல்லும் போதே சாமி ஷெக்கிக்கு நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 30:17 மைக்கில் வாசிங்க. இந்த வசனத்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். மைக்கில் படிங்கம்மா. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும். இப்போ ஏன் கண்ணை, ஏன் கையை சொல்லல, காலை சொல்லல? அப்போ முதல்ல வாசிங்க மகளே. தகப்பனை பரியாசம் பண்ணுகிற தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற பிள்ளைகள். நீங்க உடனடியாக ஒரு காரியத்தை கோவம் வெளிப்படுத்தணும், கீழ்ப்படியாமை வெளிப்படுத்தணும், கண்ணில் தான் காட்டுவாங்க. ஹல்லேலூயா. அந்த கோபம், அந்த மாற்றம், அந்த வெறுப்பு, அந்த எரிச்சல், இதெல்லாம் எங்கே காணப்படும்? முதல்ல அப்போ அந்த கண்ணில் மாற்றம் வந்த அப்புறம் தான் கையில் செயல்படும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு கோவம் வந்த உடனே நம்மளுக்கு முதல்ல நம்ம முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது எப்படி? நம்மளுடைய கண்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளுடைய கண்கள் கோவத்தை வெளிப்படுத்தும். அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன?
கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். ரொம்ப சிம்பிள். பிள்ளைங்களை சின்ன வயசுல சொல்லுவோம்ல, காக்கா குத்திடும், கண்ணை குத்திடும். ஆமா தானே? வசனம் அதான் சொல்லுகிறது, பரியாச பண்ணுகிறவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்களுடைய கண்களை பிடுங்கி, கர்த்தர் சொல்றாரு, அது என்ன குஞ்சுகள்? கழுகு குஞ்சுகளுக்கு உணவாய் தந்துருவாராம். ஹல்லேலூயா. நல்ல பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்கள். தேவ வார்த்தையை மீறும் போது அதுக்கு உண்டான தண்டனையை நாம் நிச்சயமாய் அனுபவிக்கணும். என்ன மனுஷனதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த சவுலுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை நம்ம முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நீங்க தேவ சித்தத்தை செய்ய விரும்புறீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு பயந்து கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இதை செய்யும் போது தான் அடுத்தடுத்து ஆண்டவரே உங்க விருப்பத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் போது, சொல்லுகிற வசனம் மாத்திரம் வாசிங்க மகளே. இந்த கதை போல சொல்லுகிறேன், கொஞ்சம் கேளுங்க. இந்த கழுதையை தேட இப்போ ஒரு வேலைக்காரனும் சவுலும் புறப்பட்டு போறாங்க. அவங்க போறாங்க, ரொம்ப தூரம் போறாங்க, நிறைய பட்டணங்களில் போய் தேடுறாங்க. கழுதை கிடைக்கல. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கழுதை கிடைக்கல. தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. இப்போ சவுலுக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம கழுதையை தேடி வந்தோம், இப்போ நான் காணோன்னு எங்கள் அப்பா தேட போறாரு. எங்கள் அப்பா கழுதைகளை காணும் என்ற கவலை மாறி தான் புள்ள காணும் என்ற கவலை இப்போ அதிகரிச்சிடும். நான் என்ன பண்ண போறேன், நம்ம வா திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றார். இப்போ சொல்லும் போது இந்த இடத்துல தன்னோட இருந்த வேலைக்காரன் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நம்ம வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிங்க. 5:6. மைக்கில் வாசிங்கம்மா. ஓகே. என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாம நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு முதலாவது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது, கர்த்தர் சில வேளைகளிலே எளிமையானவர்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சித்தத்தை டைரக்ட் பண்றதுக்கு காட் சம்டைம்ஸ் சிம்பிள் பீப்புள், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிம்பிள் பீப்புள், சாதாரணமான ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க நல்ல இதை நீங்க வீட்டில் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம். அப்போ உங்க வீட்டில் சின்ன பிள்ளை யாராவது இருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளை வந்துட்டு திடீர்னு, ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா, இப்படினால தான் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா வீட்டில்? எங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாருன்னா எங்கள் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, நம்ம ஷெக்கினா. எல்லாவற்றுக்குமே ஷி வில் ஹாவ் சம் சொல்யூஷன். சில வேளையில் அவள் யோசிக்கிறது பேசுறதுலாம் ரொம்ப விஸ்டம் லாஜிக்கலாக இருக்கும் சொல்கிறதெல்லாம். அப்போது வெளியே சிரிக்க முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நான் சிரிச்சுப்பேன். ஆமாண்டவர் தப்பு, அவள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே நம்ம இடத்துல சொல்லுகிற காரியத்தை நாம் முதலாவது என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சில வேளைகளே ஆண்டவர் எளிதான சிம்பிளான காரியங்களை பயன்படுத்துவார். அவர் காகங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நிறைய வேளைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு கன்வென்ஷனோ ஒரு ப்ரேயரோ, நிறைய போராட்டம் இருக்க போகிற அந்த மீட்டிங்க்கு முன்கூட்டியே கர்த்தர் சில அடையாளங்களை காண்பிப்பார். அதில் நேற்று தினம் ஒரு அடையாளம். ஸோ நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கிற கிச்சனில் நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு பாத்திரத்தை கழுவலான்னு சொல்லிட்டு போயிட்டு நான் இப்படி கழுவிட்டு இருக்கிறேன். என் கால் இப்படி தாண்டி ஏதோ போச்சு, ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படி பார்த்தா, நான் ஸ்கார்பியன், நண்டு துறக்கானா, தேல் இல்லை நண்டு துறக்கான், நல்ல பெருசு. அப்போது இதை அடிக்கணுன்றது எனக்கு தெரியும், ஆனால் எப்படி அடிக்கணும்னு தெரியல, இது எந்த பக்கத்தில் அடிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஐயாவை கூப்பிட்டுட்டு ஐயா ஒரு டப்பாவை மேலே போட்டு, அப்புறம் ஜான்சன் அந்த டப்பா திறக்க ஐயா அடிக்க முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஒரு போராட்டம் இருக்கிறதோ கர்த்தர் சில அடையாளங்களை அனுப்புவார். உங்களுடைய வாழ்க்கையில் சில அனிமல்ஸ், ஆண்டவர் படைத்த படைப்பு மூலமாக கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார்.
சிறு பிள்ளைகள் வழியாய் பேசுவார். யாரோ தெரியாத ஒரு நபர் போகும்போது இப்படி போகாதீங்க, நீங்கள் தப்பான டைரக்ஷனில் போகிறீங்க, இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் தப்பான இடத்துக்கு போயிடுவீங்க, இதுதான் சரியான பஸ், நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காங்களா உங்கள் வாழ்க்கையில்? அப்போ சில நபர்களை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுப்புவார் நம்மளை சரியான வழியில் நடத்த. ஹல்லேலூயா. அப்போ எளிமையாக இருந்த சவுலின் வேலைக்காரன் சொன்ன வார்த்தை என்ன? இந்த இடத்துல ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரராக இருக்கிறார், அவரிடத்துல போய் நம்ம கேட்போம், அவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து கொண்டிருக்கிற இன்ட்ரோடக்ஷன் இதுவே. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றால். ஹல்லேலூயா. இப்போ இந்த சவுலை போல அதை கேட்டு நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்க. என்ன வேலைக்காரன் சொல்றான், இவன் சொல்றத நம்ம என்ன கேட்கறது? நிறைய வேளையில நம்மளுடைய காரியம் என்ன, அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது. ஆனா ஆண்டவர் அவங்கள கொண்டு தான் அவங்களை எச்சரிப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுகிற ஒரு காரியம், அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போலாம், அந்த மனுஷனை எண்ணத்தை கொண்டு போவோம். ரொம்ப அழகான ஒரு காரியம். அவர் தேவ மனுஷன், அவர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து அவருக்கு இப்போ என்ன கொடுக்கணும்? காணிக்கை கொடுக்கணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ காணிக்கை கொடுக்கணும், என்னிடத்துல ஒன்றும் இல்லையே, நம்ம கொண்டு வந்த தின்பண்டெல்லாம் முடிஞ்சிருச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட சவுல் கிட்ட இருக்கா, வேலைக்காரர்கிட்ட இருக்கா? வேலைக்கார வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருக்கிறார், காசு நம்மளுக்கு எதுக்காவது தேவைப்படும்னு சொல்லி எஜமான் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆலோசனை பண்ணி போகிறார்கள். யாரை பார்க்க? சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, தீர்க்கதரிசி சாமுவேலை பார்க்க. அவர்தான் முதல் தீர்க்கதரிசி. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர்தான் முதல் தீர்க்கதரிசி, பெரியவர். அவரை கண்டாலே இஸ்ரவேல் ஜனங்க நடுங்குவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சுமக்கிற சாமுவேலை பார்க்கையில அந்த ஊரே நடுங்குமா. ஹல்லேலூயா. அவர் ஒரு ஊருக்கு போறாருன்னா தேவ மனுஷன் வராரு, என்ன சொல்ல போறாரு தெரியலையே, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற இந்த தேவ மனுஷன் என்ன சொல்ல போறாரு, எச்சரிக்க போகிறாரா, திட்ட போகிறாரா என்கிற பயம் ஜனங்களுக்கு அக்காலத்துல இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சில வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 12 வாசிங்கம்மா. இப்போ தேடிட்டு போனவங்க என்ன பண்றாங்கன்னா, தேடுறாங்க. அப்ப திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா சில பெண்மணிகள் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? இப்போ ஒரு ஊருக்குள்ள போறீங்க, அந்த ஊருக்குள்ள அட்ரஸ் கேட்க போறீங்க, இல்லை யாரோ ஒரு நபர் இன்னாருடைய சுப்பிரமணி என்கிறவருடைய வீடு எங்க அப்படின்னு நீங்க கேட்க போறீங்க. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? பதில் தெரியும், தெரியாது. இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க வீடு. இப்படி நேராக போயிட்டு இங்கே ரைட்டு போயிட்டு லெஃப்ட்டு போனால் அங்கே ஒரு சின்ன ஒரு குழா ஒன்று இருக்கும், அந்த குழாவை பார்த்த மாதிரி இருக்கிற வீடு தான் அவங்களுடைய வீடு. ஒரு அடையாளத்தை கொடுப்போம். பட் முக்கால்வாசி சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு இண்டிகேஷன் தான் கொடுப்பாங்க. நாங்கள் அதனாலே பாதி நேரம் வந்து ஜிபிஎஸ்ஸை நம்பிடுது, ஜனங்களை கேட்காம. எனக்கு நல்லா ஒரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராங்கான அட்ரஸை கொடுப்பாங்க. இந்த இடத்துல இல்லைன்னா பெஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பாதி நேரம் நம்மளுடைய பதில் வந்து எனக்கு தெரியாது. அதை எப்படி தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. ஹல்லேலூயா. இதே எக்ஸ்பிரஷனோட பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு தெரியாதுப்பா. இதே மாதிரி சத்தமாக சொல்லணும், எனக்கு தெரியாதுப்பா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி பிடிச்சு கொண்டிருந்த சில பெண்மணிகள் இருந்தாங்க. அவங்களிடத்துல போய் கேட்குறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஞான திருஷ்டிக்காரரை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு தெரியுமா? 9ஆம் வசனம் வாசிங்க. முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவரும் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான். ரொம்ப சிம்பிள். இப்பொழுது நம்ம தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள், அக்காலத்திலே அவர்களுக்கு பேர் என்ன? ஞான திருஷ்டிக்காரர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞான திருஷ்டிக்காரர்.
அப்படி என்றால் நடக்க போகிற சம்பவிக்க போற காரியங்களை முன்கூட்டி அறிந்து ஜனங்களுக்கு சொல்லுவதுதான் இந்த ஞான திருஷ்டிக்காரர். இவர்களை போய் கேட்குறாங்க, ஞான திருஷ்டிக்காரர் எங்க இருக்கிறார்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல, அவர்கள் பட்டணத்தின் மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரர் இங்கே இருக்கிறார் என்று அவர்களை கேட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இங்க இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க. ஆனா அவரை குறித்து இங்க திரும்ப ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. வாசிங்களேன். அதற்கு அவர்கள் இருக்கிறார் இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார் தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வருமட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள். இந்நேரத்திலே அவரை கண்டு கொள்ளலாம் என்றார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப பரிசுத்தமுள்ள ஸ்திரீகள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஸ்திரீகள் இவர்கள். ஏன்னா ஒரு ஞான திருஷ்டிக்காரர், ஒரு தீர்க்கதரிசி இந்த நேரத்துல நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல அவர்கள் பலிகளை செலுத்துறாங்க. அந்த பலி ஆசீர்வதித்து அதுக்கு பிற்பாடு அவர் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம்தான் அந்த உணவை மற்றவர்கள், அதுவும் அந்த பந்திக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அதை சாப்பிடுவாங்க என்று அறிந்திருந்தார்கள். அது வரைக்கும் அங்க இருக்கிற ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுகிறவர்கள் யாரு? அவர்களுடைய பேர்கள் குறிப்பிட்டிருக்கா? இல்ல, எளிமையானவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையான ஜனங்களை பயன்படுத்துவார் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய சபையா இருக்கிற நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய இருதயத்துல என்ன இருக்கு? ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறாரு? ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார்? ஆண்டவர் இப்போ என்ன யோசிப்பாரு? இதெல்லாம் குறித்து நம்மளுடைய கவலைகள் இருக்கா? இல்ல ஆண்டவரே, என் பிரச்சனையே எனக்கு பெருசா இருக்குன்னு இருக்கா? ஆமென். உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் கிறிஸ்துவல், ஆமென், கிறிஸ்துனுடையவர்கள், இவர்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை என்றால் உனக்குன்னு ஒரு சுய சிந்தை இல்ல. ஹல்லேலூயா. சொல்லுவாங்களா, உனக்கே தனியா யோசிக்க தெரியாதுன்னா சொல்லுங்க, எனக்கு தெரியாது, ஆண்டவர் என்ன சொல்றாரோ நான் செய்வேன். ஆமென். இன்றைக்கு இந்த பெண்மணிகள் இந்த ஞான திருஷ்டிக்காரரை குறித்து சொன்ன சாட்சி மிக பெரியது. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாரு? எங்களுக்கு முன்னாடி தான் போனாரு. இந்த இடத்துல பலியிட போறாங்க. இந்த இடத்துல அந்த பலியிட்ட அப்புறம் அந்த உணவை சாப்பிடாம ஜனங்க வெயிட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த உணவு. எல்லாம் வெயிட் பண்றாங்க, யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் வேகமா போனீங்கன்னா நீங்க அவர் மேடை ஏறத்துக்கு முன்பதாக அவரை நீங்க சந்தித்திடலாம். ஹல்லேலூயா. கரெக்டான ப்ரிசைஸ் டைரக்ஷன் கொடுக்கிறவர்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுமதிப்பார். சரியான நேரத்துல சரியான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யும்படிக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் எல்லாம் புறப்பட்டு போகும்போது அங்க அழகாய் வருகிறார் நம்முடைய சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆமென். ஹல்லேலூயா. ஹலபா ஷந்தரஹோசி பிரஹந்தரபா. 14ஆம் வசனம் 2ஆம் பகுதியில, சாமுவேல் மேடையின் மேல் ஏறப்போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி. காரியங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர் தேடி போகிறார்கள். யாரும் போறாங்க? பக்கத்துல சொல்லுங்க, சவுலும் தன் வேலைக்காரனும் சாமுவேலை தேடி போகிறார்கள். சாமுவேலை தேடி போன மாத்திரம் சாமுவேல் வர்றதை நல்ல கற்பனை பண்ணி பாருங்க. 2 பேர் நோக்கி போறாங்க.
எதிரில் யார் வரா? தீர்க்கதரிசி சாமுவேல் வராரு. அவர் வரும்போதே அவர் இவர்கள் யார் என்பதை ஆண்டவர் ஒரு நாளுக்கு முன்பதாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மாதிரி பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஒருத்தன் வர போகிறான், அவன்கிட்ட நீ இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஏன் ஆண்டவர் முதல் காரியமாக கழுதை காணோம், கழுதை தேட தான் வராங்க அப்படின்றத சொல்லாமல் முதல்ல பெரிய விஷயத்த சொன்னார். ஆண்டவர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெருசு. சில்லறத்தனமாக யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். God has big plans, big purpose. அவர் யாருக்குமே சாதாரண ஒரு பிளானை கொடுக்கவே மாட்டார். ஆமென். அவர் வைத்திருக்கிற பிளான் எல்லாமே பெருசு. அந்த பெரிய பிளான் என்னன்னா, இந்த மனுஷனை ஆண்டவர் ஒரு நாள் இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றுவதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆனா இவர் தேடி போகிற காரியம் என்ன? கழுதையை தேடி போகிறார். அப்போ ஆண்டவர் முன்கூட்டியே சொன்ன ஒரு காரியம், நாளை இந்த நேரத்தில் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். ஹல்லேலூயா. போதும் மகளே. அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்துல வந்து எட்டிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஜனங்கள் எப்பொழுதும் ஐயோ எங்களுக்கு ஒரு நல்ல ராஜா வேணும், எங்களை ஆள்றதுக்கு ஒரு நல்ல ராஜா வேணுங்கிற சத்தத்தை முதலாவது தேவன் அந்த கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஸோ ராஜாவாய் ஒரு மனுஷனை கர்த்தர் தீர்மானிக்கிறார் என்றால் சாதாரணமாக இந்த டெசிஷனை எடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய அழுகை, அதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய ஊக்கமான ஜெபம், கூக்குரல்களை கேட்டு கர்த்தர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கிற நாட்களிலே, நம்மளுடைய பொங்கல் ஊழியம் டைம்ல கூடி ஜெபிக்கிற வேலையில, அழுது ஜெபிக்கிற வேலையில ஆண்டவர் இங்கே ஏறெடுக்கிற இந்த ஜெபத்துக்கு செவி கொடுத்து ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு இந்த பொங்கல் ஊழியத்தில் போயிட்டு வந்த பொங்கல் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற அழுகையின் சத்தத்தை கர்த்தர் இங்கே கேட்க செய்தார். அழுகையும் பற்கடிப்பும் இப்படிப்பட்ட ரொம்ப வியாகுலமான ஒரு சிச்சுவேஷனை ஆண்டவர் பிள்ளைகளுடைய இருதயத்தில், இங்கே ஜெபித்தவர்களுடைய இருதயத்தில் கர்த்தர் ஊற்றினார். எதற்காக? ஆண்டவர் ஜனங்களை கொண்டு பாரப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதிக பாரமுடையவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்காம இருக்க மாட்டார். ஊக்கமாய் ஜனங்கள் அழுகையை ஆண்டவர் கவனித்து ஒரு நல்ல ராஜாவை இவர்களுக்கு நியமிக்க வேண்டும் என்று, அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் சவுலை முன்குறித்தார். ஆமென். ஹல்லேலூயா. போன காரியம் என்னவோ, கழுதையை போயிட்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போய் கேட்க போனாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மனுஷன் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள் பெருசு. ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. ஒருவேளை சின்ன காரியம், ஐயோ இந்த மனுஷன் நானா, எல்லா கோத்திரத்துலேயுமே ரொம்ப சாதாரணமான இல்லை கீழ் கோத்திரமா, லீஸ்ட் இல்லை ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, லீஸ்ட் ட்ரைப் அப்படின்னு அந்த பெஞ்சமின் கோத்திரம். ஆனால் இந்த ட்ரைப்லேருந்து நான் வரனே, நான் எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது கூட ஆண்டவர் அதெல்லாம் யோசிக்கல. ஆண்டவர் இந்த மனுஷனை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து 2-3 வசனங்களை வாசிச்சுட்டு 18 வாசிங்கம்மா. சவுல் நடுவாசலிலே சாமுவேல் இடத்துல வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். ஹல்லேலூயா. போன காரியம் என்ன? ஞான திருஷ்டிக்காரன் எங்கன்னு இவ்வளோ நேரம் வந்து, ஹல்லேலூயா கவனிங்க. மிரியம் ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க. ஹல்லேலூயா.
அப்ப ஞான திருஷ்டிக்காரனை தேடி இவர்கள் எங்க போனார்கள்? எங்க போனாங்க? யார் யாரெல்லாம் கேட்டாங்க வழியில? ஃபர்ஸ்ட் வேலைக்காரன் சொன்னா, வேலைக்காரனுக்கு அப்புறம் எளிமையான பெண்கள். வெரி குட். பெண்கள் சொல்றாங்க, டைரக்ஷன் போயிட்டாங்க. இப்போ நேரடியா வர்றாரு ஆண்டவர். சாமுவேலை குறித்து எச்சரிச்சிட்டாரு. இப்பொழுது பாத்தீங்கன்னா சாமுவேல் கிட்டேயே போயிட்டு சவுல் என்ன கேட்கிறாரு? ஞான திருஷ்டிக்காரன் எங்கே? நீங்க சொல்லுங்களேன். அந்த ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற பாத்திரங்கள் யார் என்பதை அறியாமல் இருக்கிறோம். We do not know who carries the word for you. Amen. உங்களுக்குன்னு யார் வார்த்தையை சுமந்துட்டு வராங்க என்பதை அறியாமல் நிறைய வேளையில் இருக்கிறோம். Even though there is a will, ஆண்டவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில இருந்தும், ஆண்டவருடைய தீர்மானம் உங்க வாழ்க்கையில இருந்தும் அறிந்தும் அறியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் அதை அது மறைவா இருக்கிறது நல்ல காரியங்களை அறிந்து கொள்வதற்காக. ஆண்டவர் இந்த வேளையில ஒவ்வொரு வசனமும் ஒரு காமா, ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு அப்போஸ்ட்ரோபி, வேதத்துல இருக்கிற ஒவ்வொன்றத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால வார்த்தையை படிக்கும் போது ரொம்ப தீவிரமாய், பொறுமையாய், சத்தமாய் வீட்டில் படிக்கும் போது ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அப்ப இவர் தான், நான் தான் அந்த ஞான திருஷ்டிக்காரர் என்று சாமுவேல் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறது என்ன? நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட கூட போஜனம் பண்ண வாங்க. முன்கூட்டி இவர்கள் வருவார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சாமுவேல் கிட்ட அறிவிச்சிட்டாரு. அப்போ அது மாத்திரமல்ல, சாமுவேல் கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இவர் தான் ராஜாவாய் நான் நியமிக்க போறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் போஜனம் சாப்பிட போறாங்க, நீங்க கலந்துக்கோங்க, என்னோட கூட இன்னைக்கு இருங்க, நான் நிறைய காரியங்களே உன்னிடத்துல சொல்ல போகிறேன் என்பதை அழகாய் சொல்கிறார். நம்ம ஆண்டவர் ரொம்ப பொறுமை உள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பொறுமை உள்ளவர், அன்புள்ளவர். ஸ்ட்ரெயிட்டா விஷயத்தை போட மாட்டாரு, அன்பா சொல்லுவாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையுமே அவர் டீல் பண்ற விதம் அன்பா தான் இருக்கும். ஏன்னா அவர் அன்புள்ள தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் அன்புள்ளவர். ஆமென். நம்ம கரெக்டா இருக்கிற வரைக்கும் அவர் ரொம்ப அன்புள்ளவரா இருப்பார். ஆமென். அப்போ இவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீங்க வாங்க, சாப்பிடுங்க, நிறைய காரியங்களை உங்களோட கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் காத்திருந்தார்கள் 7 நாள். இப்ப காத்திருந்தார்கள். Excuse me. Praise the Lord. Sorry. Hallelujah. Thank you, Appa. Thank you, Appa. 19 வாசிங்க. சாமுவேல் சவுலுக்கு பிரதித்திரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை குலுக்கி சொல்லுங்க, கழுதை கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. கவலை இல்ல. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? இதே போலதான் இவர் கூப்பிட்டு சாப்பாடு போட போறாரு. நல்ல ஒரு பெரிய பந்தி, ரொம்ப பரிசுத்தவான்கள் சில பேரை மாத்திரம் தான் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு சாப்பாடு போட போறேன். அந்த தீர்க்கதரிசி கிட்ட பேசுறது, அவரோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது என்பதை பெருசா எண்ணாம, கழுத காணுமே. ஹல்லேலூயா. ஐயோ, கடன் பிரச்சனை இருக்கே, இந்த பிரச்சனை இருக்கே, இது சரியில்லையா, அது சரியில்லையேன்னு சொல்லிட்டு சின்ன கவலைகள் நம்மளுடைய இருதயத்தை நெருக்குகிறது. ஆமென். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? முதல்ல நான் சொல்றதை நீங்க கவனிங்க, உன் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் அவர் சொல்லுகிறதை, அவர் விருப்பப்படுகிறதை நம்ம கேட்கும் போது நம்ம இருதயத்துல தோன்றுகிற, நம்ம இருதயத்துல எண்ணுகிற சின்ன ஆசைகள், சின்ன விருப்பங்கள், சின்ன வேண்டுதல்கள் அவர் நிறைவேற்றுவார். நோ ப்ராப்ளம். கர்த்தர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஞான திருஷ்டிக்காரன் ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவருக்கு நல்லா தெரியுது இந்த மனுஷன் எதுக்கோ வந்திருக்கிறாப்புல. ஆனா நான் சொல்லுகிற காரியத்தை குறித்து நான் சொல்றேன், என் கூட சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்றேன், என் கூட தங்குன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட அவங்க மூஞ்சில சந்தோஷமே இல்லையே. ஹல்லேலூயா.
உங்களை கொண்டு ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார், எழுப்புதலின் கடைசி காலங்களிலே ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரா அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா எப்படி? முதல்ல நான் படிச்சு முடிக்கிறேன், முதல்ல நான் சம்பாதிக்கிறேன், முதல்ல நான் இதை செய்கிறேன், முதல்ல ஆண்டவர் இதை எனக்கு செய்யட்டும், அப்புறம் நான் செய்கிறேன், நான் இது பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், இது நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். நம்ம அந்த சந்தோஷத்தை அந்த நாளிலே சவுல் வெளிப்படுத்தல. என்னோட கூட போஜனம் பண்ணுகிற அந்த சந்தோஷத்தை அவன் பெரிதா எண்ணவில்லை. அவனுக்கு கவலை எல்லாம் கழுத, எங்க டேடி வெயிட் பண்ணுவாரு, நான் வீட்டுக்கு போகணும், என் வேலைக்காரனும் நானும் வீட்டுக்கு போகணும். சின்ன சின்ன காரியங்களை எண்ணி நாம் இருதயத்துல நொறுங்குண்டவர்களாய் இருக்கிறோம், தேவையற்ற காரியங்களை எண்ணி. ஆமென். ஆனா யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து தூக்கம் வரவங்க எல்லாம் கை குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்காக பெரிய காரியங்களை விட்டுடாதீங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடாதீங்க. உலக ஆசைக்காக பரலோக திட்டங்களை இழந்துடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிப்பாய் சொல்கிற ஒரு காரியம், தேவ திட்டத்தை அறிந்து அதற்காக ஓடுங்க, தேவ திட்டத்தை அறிந்து அதற்காக செயல்படுங்க. பரலோகம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது, பூலோகத்தின் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படுமா? கூட கொடுக்கப்படுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். அதெல்லாம் நான் உண்மையை சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் கூட உள்ள எப்போ தெரியுமா கிரியேட் செய்யும்? நீங்க பெரிய திட்டத்தை எண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது தான் சின்ன திட்டம் தானாவே நடக்கும். நீங்க சின்னதையே பிடிச்சிருந்தீங்கன்னா பெருசை கை விட்டுருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சின்ன மீன்களை பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும்னு பார்த்து பெரிய மீன்கள் வந்திருக்கும் பாருங்க. பெரிய மீனை தான் ஆண்டவர் வச்சிருப்பார், அந்த மீனை தான் பிடிக்கணும், அந்த மீனை பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றது, இதுலயே பார்த்துட்டு அந்த மீனை கிராஸ் பண்ணி போயிடும். ஹல்லேலூயா. This is what will happen when we disobey God's plan. ஆண்டுடைய திட்டங்களிலே நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, கவனம் இல்லாத போது ஆண்டுடைய திட்டங்கள்லேருந்து நம்ம விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ கழுதை குறித்து கவலைப்படாத, அது பத்திரமாய் அகப்பட்டது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது சவுல் பிரதுத்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம், பென்ஜமின் கோத்திரத்தின் குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன் என்றான். என்னிடத்தில் சொல்வானேன். என்ன நீங்க என்ன ரொம்ப பெருசா என்றீங்க? நான் அதுக்கெல்லாம் அப்படிலாம் வர்த்து கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. நிறைய வேளையில் ஆண்டவர் உங்களை கொண்டு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ண போகிறாரு, உங்களை கொண்டு நிறைய பேரை தேற்ற போகிறார் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே யோசிப்பீங்க, என்ன கொண்டா? உண்மையாவா? உங்களுக்கே சிரிப்பு வரும். எத்தனை பேர் சிரிச்சிருக்கிறீங்க? என்ன கொண்டா, எனக்கு இதெல்லாம் தெரியாதே, நான் என்ன பண்ண போகிறேன்? ஹல்லேலூயா. நிறைய வேளையில் ஆண்டருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது, அவர் சொல்லுவதை கேட்காமல் இருப்பது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறத பெருசா எண்ணாம இருக்கிறதும் அசட்டை பண்றது. ஹல்லேலூயா. அப்போ நீதிமொழிகள் 30 நம்ம வாசிச்சது போல, 30:17 முதல்ல வாசிச்சது போல, தகப்பனுடைய பேச்சை பரியாசம் பண்ணுகிறதும் தாயின் பேச்சை அசட்டை பண்ணுகிறவர்கள். ஆமென். இன்னைக்கு தேவ சபை ஒரு தாய் போல இருக்கிறது. தாய் போல இருக்கிற தேவ சபையில கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உயர்த்துறதுக்கு, நாளுக்கு நாள் கிறிஸ்துனுடைய கூட இருக்கிற ஒரு ஐக்கியமும் அவரோட கூட இருக்கிற உறவுல நீங்க வளர வேண்டும் என்பதுதான் சபை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது வாரம் வாரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஆண்டவரே, நான் என்ன பெரிய ஆளா, நான் சாதாரண ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவன், குடும்பம் சாதாரணமான குடும்பம் அப்படின்னு சொல்லுகிறான். அப்பொழுது 22ஆம் வசனம், சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில் வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். 30 பேர் தான் அழைக்கப்பட்டவங்க.
இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்சு கொடுக்குற உணவில் நல்ல ஒரு 1/4 பீஸ், அது மாடோ ஆடோ, ஒரு ஃபுல் 1/4 பீஸை கொண்டு வந்து இப்போ யாருக்கு கொடுக்குறாங்க? சவுலுக்கு முன்பதாக வைக்கிறாங்க. நீ சாப்பிடு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருவேளை ஐயோ கழுதை கிடச்சிச்சு, சரி ஆண்டவரே நான் கிளம்புறேன், சாம்பேல் ஐயா நான் கிளம்புறேன், எனக்கு தான் கழுதை கிடச்சிருச்சு, நான் எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் வெயிட் பண்ணுறான். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், காத்திருக்கணும். காத்திருக்கும் போது ஏதோ கற்றுப்போம். ஹல்லேலூயா. நம்ம காத்திருக்கலன்னா நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில இழந்து போவோம். ஹல்லேலூயா. இவர் காத்திருந்ததுனால விசேஷமான 30 பேருக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்ட நல்ல உணவா இருக்கிற இறைச்சியை அந்த நாளிலே உனக்கே எல்லாம் சாப்பிடு. ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, 3 நாள் பசியா அந்த மனுஷன் வரான் வேலைக்காரனோட. சாப்பாடு தீர்ந்துருச்சுங்கிற அடையாளம் இருக்குது. சாப்பாடு ஒன்றும் அவருக்கு காணிக்க கொடுக்க இல்லையேன்னு சொல்லிடுறாங்க. போஜனத்தை தின்பண்டத்தை எல்லாம் வழியில சாப்பிட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? நம்ம ஆண்டவர் பசி ஆற்றுகிறவர். பக்கத்துல சொல்லுங்களேன். அவர் ஆவிக்குரிய பசியும் ஆற்றுவார், நம்மளுடைய சரீரத்தின் பசியும் ஆற்றுவார். ஹல்லேலூயா. உண்மையாகவே இவர் எதிர்பார்க்கல. சவுல் எதிர்பார்த்தாரா இதெல்லாம் நடக்கும்னு? எங்க இவர் சொல்லுவாரு நம்ம போறோம், அவரும் வேலைக்காரனும் தீர்மானம், நம்ம போறோம், கழுதை எங்க இருக்குதுன்னு கேட்குறோம், தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? இந்த காணிக்கு எடுத்துன்னு போனதை கொடுக்குறோம், நம்ம திரும்பி வரோம். அப்படி இல்லை. அந்த தெய்வ மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு கூர்ந்து கவனித்து என்னோட கூட இருந்து போஜனம் பண்ணுங்க, நான் நிறைய காரியத்தை உங்களோட கூட சொல்லுகிறேன் என்கிறதை அவர்கள் பொறுமையாய் காத்திருந்து கேட்டு வார்த்தையின் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், இங்க அமர்ந்திருக்கிறவர்கள் வார்த்தையை ஒருத்தர் இங்கிருந்து பேசும்போது அவர்கள் அல்ல, அவர்களை மறைத்து ஆண்டவர் பேசுகிறார் என்கிற பயம் உங்களுக்கு இருந்தா அந்த வசனத்துல இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, ஆமா ஆண்டவரே ஐ நீட் இட், எஸ் லார்ட், ஹல்லேலூயா, நான் பெற்றுக்கொள்கிறேன்ப்பா இந்த வார்த்தை, இந்த ஆசீர்வாதம் எனக்கு. ஆமென். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் வார்த்தையின் மேல ஆசை உள்ளவர்கள் வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாப்பாடு வாயில போடும் போது அப்படியே முழுங்கிடுவீங்க? தேவ சபை கொஞ்சம் நீங்க தூங்குறத தயவு செய்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. சாப்பாடு யாரெல்லாம் அப்படியே முழுங்குவீங்க? சாப்பாடு அப்படியே முழுங்குவீங்க. எல்லாரும் எத்தனை பேர் நல்லா சவிச்சு சாப்பிடுவீங்க? நல்ல வாயில சவிச்சு. யாரெல்லாம் ரொம்ப மெதுவா சாப்பிடுவா? ரொம்ப ஸ்லோ. ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஸ்லோ ஈட்டர்ஸ் ஆர் லாங் லிவர்ஸ். நான் ரொம்ப ஸ்லோவா சின்னதில் சாப்பிடும் போது எங்கள் அப்பா சொல்லுவார், சீக்கிரம் சாப்பிடு. அப்படி பல்ல கடிச்சிட்டே சொல்லுவார், சீக்கிரம், டைம் ஆக தெரியல உனக்கு, சீக்கிரம் சாப்பிடு. அப்புறம் அவரே வந்து யாராவது வந்துட்டாங்கன்னா சொல்லுவார், ஸ்லோ ஈட்டர்ஸ் ஆர் லாங் லிவர்ஸ், என் பிள்ளை மெதுவாக சாப்பிட்டு ரொம்ப நாள் வாழ போகிறா அப்படின்னு அவரும் அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிடுவார். இப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், நம்ம நாவலை போட்டு ஒரு சாப்பாடை நல்லா கடிச்சு, அதுக்கு தான் ஆண்டவர் நல்ல கிரைண்டிங் மெஷின்ஸை வாயில கொடுத்துக்கிறாரு. என்னது அது? இந்த பல்லு கடிச்சா விஷம் தெரியும்ல, பாம்பின் பல்லு மாத்திரம் இல்லை, நம்ம மனுஷ பல்லு பட்டாலே விஷம். அந்த கிரைண்டிங் மெஷின் எதுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? கொஞ்சம் எல்லாரும் பக்கத்துல பார்த்து கொஞ்சம் சவிங்களேன், கொஞ்சம் சவிச்சு காமிங்களேன் எப்படி கடிப்பீங்க. பக்கத்துல இருக்கணுங்க பார்த்து சவிங்க, அங்க பக்கத்துல. ஹல்லேலூயா. நம்ம செய்யற ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சவிச்சு சாப்பிடுறதுனா அந்த முக்கியமா நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தூக்கத்தை நான் மேற்கொள்றதுக்கு நிறைய வழிகளை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இதுல ஒன்று, எத்தனை பேருக்கு எலும்பு கடிக்க ரொம்ப பிடிக்கும்? எலும்பு, சாஃப்ட் எலும்பு. இந்த சாஃப்ட் எலும்பை நீங்க வாயில கடிச்சிங்கன்னா, எனக்கு ரொம்ப எலும்பு இஷ்டம் இல்லை, எனக்கு தெரியல, ஆனா எலும்பு கடிக்கும் போது எலும்பு கடிக்கிறவர்களை வச்சு சொல்றேன். எங்க அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, மட்டன் மட்டும் எலும்பு சாப்பிடுவாங்க. ஒரு விசித்திரமானவர்கள். அப்போ எலும்பு மாத்திரம் அவங்க சொல்லுவாங்க நல்ல சப்பி இல்லை, நொறுக்கி தூள் ஆயிடும். எங்க அப்பா சொல்லுவார், அந்த எலும்பு அப்படி துப்பி போடும் போது, அம்மா நாய் கூட மோந்து பார்க்காதுமா, அதுல இருக்கிற எல்லா சாறு எல்லா ஃப்ளேவரை நீ வந்து சப்பி அதை தூக்கி போட்டுட்டே. அந்த அளவுக்கு அதை ரசிச்சு ருசிச்சு உறிஞ்சி சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கா, கப்புன்னு சாப்பிடும் போது நல்லா இருக்கா? அதே தான் தேவனுடைய வார்த்தை. உங்க பைபிளை கையில வச்சுட்டு இந்த வார்த்தையை வாசிச்சு ருசிச்சு அதை உட்கொள்ளணும். அது ஜீரணமாகணும். அது ஜீரணமானாதான் உள்ள கிரியை செய்யும்.
அப்பதான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க சாப்பிடுற இந்த மன்னாவானது உங்களுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு மாற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு 3 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்? பசிக்கும். அப்ப யோசிச்சு பார்த்துருப்பீங்க, நான் சாப்பாடு சாப்பிட்டோம் அதுக்குள்ளேயே பசிக்குதே. நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை என்னது? பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு பிரச்சனை. என்ன செய்யறதுன்னு யூஎஸ் போன ஒரு ஃபேமிலியில் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பரவாயில்ல உங்கள் பிள்ளைங்க கம்மியாக சாப்பிட்றாங்க, எங்கள் பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நான் சமைச்சு கொடுக்குறதுனே தெரியல, விதவிதமாக கேட்குறானுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இப்போது சாப்பிட்ற உணவு கொஞ்ச நேரம் கழித்து ஜீரணமாவது போல நம்ம சாப்பிட்ற உணவு ஜீரணமான அப்புறம் அதில் இருக்கிற சத்து நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து, மேலே பாரு ஃப்ரான்சிஸ் மெல்வின் 2 பேர் நகத்து மேலே அடி விடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சாப்பாடு சத்தா மாறி ரத்தத்தோட கலந்து அதுக்கு உண்டான மாவு சத்து, புரத சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் போயிட்டு தேவைப்படுகிறது கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது? வயிறு காலி ஆயிடுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வயிறு காலி ஆயிடுது. அப்போ திரும்ப என்ன பண்ணுது உடம்பு? திரும்ப கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், லைட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒரு முறுக்கு, ஒரு பிஸ்கெட்டு, ஒரு பழம். இல்லை, எப்பொழுதும் சரீரத்தில் பசி உண்டாயிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஆவியில் பசி எடுக்கிறதே இல்லை. ஆவிக்குரிய மனுஷன் நிறைய பேர் மெலிஞ்சு போயிருக்கிறீங்க உள்ள. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய மண்ணா உள்ள போல. மண்ணாவை சும்மா படிச்சிடலாம் ஒன்றும் வேலைக்காகாது. பக்கத்தில் சொல்லுங்க, அதெல்லாம் வேலைக்காகாது. சும்மா எடுத்து அப்படி பார்த்தாலாம் வேலைக்காகாது. இப்போ சின்ன பசங்க எடுத்து படிப்பாங்க பாருங்களேன், இங்கே பாருங்களேன். ஐயோ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சிடுறேன், கர்த்தர் என் மேய்ப்பராக நான் தாழ்ச்சிடுகிறேன். வசனம் இப்போ வேற எங்கள் குரூப்பில் வந்து வசனத்தை அப்படி படித்து கடக்கடலாம் படிச்சுட்டு வேகமாக ஒரு ஆடியோ மெசேஜ், ஒரு கிளிப் அனுப்பிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம் தானே? இப்போ ஒரு வேளை நிற்க வச்சு 6 நாள் வசனத்தை கேட்டால் தெரியாது. ஆமாம் தானே? ஏன்? உட்கொள்ளவில்லை. ஒரு உணவை சாப்பிடும்போது தான் அதோடைய சத்து வெளிப்படும். ஆமென். நல்ல ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் நல்ல இளநீ குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸே வராது. நல்ல தண்ணி குடிக்கிறவர்களுடைய முகம் நல்ல ஷைனிங் ஆகிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நிறைய தண்ணி குடிங்க. இப்போது அது நெடுநாட்களாய் செய்து கொண்டு வரும்போது தான் அதோடைய ரிசல்ட் தெரியும். அதே போல் வசனத்தை ரொம்ப நாட்களாய் ஆசையாய் வாசிக்க, ஒரு நாள் அல்ல, ஒரு நாள்லேயே உட்காந்து 40 அதிகாரம் படிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. 100% நான் கேரண்டீடாக சொல்கிறேன், 20 அதிகாரம் அட்லீஸ்ட் 10 அதிகாரத்துக்கு மேலே தூங்கிடுவீங்க. ஆனால் ஆசையாக படிக்கணும் அப்படின்றவங்க 100 கூட படிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறார், ஆண்டவர் என்னோட கூட இடைப்படுகிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரியேட் செய்யணும், அவருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அந்த ஆவிக்குரிய மன்னாவின் போஷாக்கை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த போஷாக்கு வேணும்? என் உள்ளான மனுஷன் பலப்பட்டு, உங்க உள்ளான மனுஷன் மாத்திரம் பலப்பட்டுட்டா, ஆமென், வெளியே நடக்கிற காரியம்லாம் சாதாரணமான விஷயம். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை நடந்தாலும் தைரியமா இருக்கலாம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்மளுடைய ஆவியை அவர் பலனாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன போராட்டம் வந்தாலுமே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காய் கொடி பிடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர் 2 வசனங்களை மாற்றி வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் we're going to finish with many more verses. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடு போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறு ஒருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தையும் கொண்டு வருவான்.
உன்னுடைய சுகசெய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளம் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதில் தான் 7 நாள் வருது. 8ல் வந்து அந்த முடிவில் வாசிங்கம்மா. 7 நாள் முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். 9 வாசிங்க, தான் ஃபைனல் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி அவன் சாமுவேலை விட்டு போகும்போது திரும்பும்போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அந்த அடையாளங்கள் எல்லாம் அந்த நாளிலே அன்றைய தினமே நிறைவேறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்ன? சவுலை எண்ணெய் கூப்பினாலே சாம்பலை கொண்டு அபிஷேகம் பண்ணி நீ ராஜாவாக போற என்கிற முத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு நீ இங்க போ. அவர் வழியில சொல்கிறார், இவங்க போனது எதுக்கு? கழுதை காணோம் தேட போனாங்க. ஆனா திரும்பி போகும்போது அபிஷேகம் பெற்றவர்களாக புது இருதயம் உள்ளவர்களாக போறாங்க. ஹல்லேலூயா. நான் உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய திட்டத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்தில் நீங்க தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் என்று உங்க இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலுமே கர்த்தருடைய ஆலோசனை உண்டாகும். ஆமென். ஜெயம் உண்டாகும். அந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போய் சேர்றது? சாமுவேல் இருக்கிற இடத்துல ஆண்டவரை வச்சுக்கோங்க. எப்படி போய் அவரை போய் நோக்கி அவரிடத்துல போய் சேர வேண்டும் என்பதை கர்த்தர் சில மனிதர்கள் வழியாய் அனுப்பி உங்களை எளிமையானவர்களை கர்த்தர் பயன்படுத்தி உங்களை கூட்டிட்டு போவார். பார்த்த உடனே நீங்க போன காரியம் அல்லாமல் ஆண்டவர் புது காரியங்களை, அபிஷேகத்தை அளவில்லாமல் ஆண்டவர் உங்களை ராஜாவாக்க மாற்றி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிதலுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாங்க. தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் தெய்வ சித்தத்தை கேட்க விருப்பப்படுகிறீர்களோ நீங்க செய்ய வேண்டியது முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியணும். திரும்பி பேசக்கூடாது. ஹல்லேலூயா. never talk back to your parents. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நான் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், உங்க பெற்றோர்களுக்கு திரும்பி பேசாதீங்க. அப்பா அம்மா திட்டினா திரும்பி பேசாதீங்க. அவங்க சாஃப்டாக ஆன அப்புறம், அப்பா திஸ் இஸ் த ப்ராப்ளம், இப்படி தான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட உங்கள் சார்பில் நியாயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்புறம் பொறுமையாய் போயிட்டு அம்மா அப்பா கிட்ட உட்காந்து பேசுங்க. அசட்டை பண்ணாதீங்க, அவர்களை அவமானமாய் எண்ணாதீங்க. இன்னைக்கு பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள், இன்னைக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. வேதத்தில் ஒருத்தரும் அப்படி இல்லை. இன்னைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். கவனிங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சில வசனங்களை நாம் வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். தேங்க்யூ அப்பா. இந்த வசனமானது என்னுடைய இருதயத்தை ரொம்ப கவர்ந்து இந்த ஒரு வாரம் என்னை ரொம்ப பலப்படுத்தின வசனம் ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. நிறைய வேளையில பாத்தீங்கன்னா இந்த ஏசாயா புஸ்தகம் 30 ஆண்டவர் ரொம்ப கோபமா பேசுறார். தம்முடைய ஜனங்கள் கீழ்ப்படியாமை போறாங்க என்று ரொம்ப கோபமாய் பேசுகிறார். ஆனால் கீழ்ப்படிந்து செவி கொடுத்தார்கள் என்றால் அவர் சொல்றாரு, நீங்க வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே. அப்போ நமக்கு பின்னாடி இருந்து நிறைய வேளையில ஆண்டவர் ஒரு சத்தத்தில் பேசியிருக்கிறார். எத்தனை பேர் உடைய இருதயத்தில் ஆண்டவர் நீங்கள் செய்யும் போது இது இப்படி செய்யலாமா வேணாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா?
ஹல்லேலூயா. கேட்டிருக்கிறீங்களா? அப்படி கேட்கும் போது இருதயத்துல ஒரு சத்தம் தோணும். என்னது? இப்படி செய்யாத, இப்படி செய். வழி கேட்கும் போது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய முடிவுகளை, தீர்மானங்களை நம்ம எடுக்கணும். இப்ப பிள்ளைகளை வளர்க்குறவர்கள் என்ன பண்ணுவாங்க? அடுத்தது என்ன படிக்க வைக்கிறது, எப்படி கல்யாணம் பண்றது, எப்படி இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனையை தீர்ப்பது, எப்படி இந்த குடும்பத்தில் இருக்கிற குடிப்பழக்கத்தை மாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமான்னு சொல்றவங்களோ ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா இந்த ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுப்பதுக்கு ஆண்டவர் சுய விருப்பம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறார். இந்த சுய விருப்பம் என்பது ஒரு நாளிலுமே சரியா வராது. ஹல்லேலூயா. அப்போ அம்மா ஆண்டவரை அறியாதவர்கள்லாம் சரியான அவங்க விருப்பத்தை சரியா செய்கிறாங்களே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை அறியாத ஜனங்களை குறித்து உங்களுக்கு கவலை வேண்டாம். ஆமென். அவர்களுக்கு நித்திய ஜீவனுடைய கன்ஃபர்மேஷன் இல்லை. அவர்கள் பரலோகத்துக்கு போவாங்களா என்கிற கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நம்ம மரிச்சா எங்கே போவோம்? பரம சீயோனுக்கு நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம் என்கிற அதிக நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஏன்? அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு அவரை நாம் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்மளுக்கு இருக்கிற உறுதி அவர்களுக்கு இல்லை. ஒருவேளை பூலோகத்தில் அவர்கள் வெற்றி சிறக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிற ஒரு காரியம், உங்களுடைய முடிவுகளை ஆண்டவரை கேட்டு செய்யுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது பண்ணாலும் ஆண்டவரை கேட்டு செய்யுங்க. சின்ன விஷயமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஷெக்கின் எழும்புங்களேன், அந்த செயின் பாருங்களேன். இந்த செயின் போடும் போது நிறைய சிக்கு சிக்கா இருந்துச்சு. எலும்பி நில்லுங்க டக்குன்னு ஸ்டாண்ட். இந்த செயினில் நிறைய சிக்கு சிக்கா இருந்துச்சு. அப்போ நான் கிளம்பி வரும்போது டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த சிக்க முடி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த முடிச்சு எல்லாம் நான் எடுக்கிறேன்ப்பா, இது சீக்கிரமாக வந்துடணும் ஆண்டவரே, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்க. அப்போ ஷெக்கி நான் சொல்லுது, இதுக்கு கூடவா ஜெபம் பண்ணுவீங்க? இது கூடவா ஜெபம் சொன்னேன்? எஸ். எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லணும். நான் என்ன பண்ணாலும் அப்பாட்ட சொல்லணும். ஆண்டவரே நான் சமையல் செய்ய போகிறேன், என்னோட கூட இருங்க ஆண்டவரே, இந்த உணவை பிளெஸ் பண்ணுங்கள், இந்த உணவை ஆண்டவரே டேஸ்ட்டாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆண்டவரே, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்தில் இதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால், எது எடுத்தாலும் நான் ஏசப்பா கேட்டு தான் செய்வேன், ஏசப்பாவை கேட்டு தான் செய்வேன், அவருக்கு என்ன பிரியமோ அதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்க தொடங்குவார்கள். இந்த இடத்துல வசனம் சொல்வது போல மெல்லிய சத்தத்தினாலே அவர்கள் கேட்ட சத்தம் இதுதான் வழி என்பதை அவர் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த வசனம் உங்களோட கூட பேசும். ஏசாயாவின் புஸ்தகம் 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க போறாங்க எல்லாரும் சேர்ந்து? இப்போ சொல்லணும், நம்ம எங்க ஆண்டவர் பேசுவாரு? ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவர் பேசுவார். ஆமென். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களோட முகமுகமாக அவர் பேசுகிறார் தம்முடைய வார்த்தையினால தேவ சபையில. ஹல்லேலூயா. அதனாலதான் வாரம் தவறாமல் சபைக்கு வாங்க என்கிற சொல்றதுக்கு எங்களுடைய விருப்பம் அல்ல, வேத வசனம் அதான் சொல்லுது. வாரம் நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிற வார்த்தையானது அந்த வாரம் முழுவதுமாய் நம்மளை பலப்படுத்தும். ரிசீவ் பண்ணுகிற அபிஷேகமானது நம்மளை இன்னும் அனல் மூட்டும். நம்ம பேட்டரிஸ் will be charged. ஆமென். இந்த வாரம் முழுவதுமாய் நீங்க இன்னும் செபிக்க, இன்னும் வேதத்தை வாசிக்க, இது எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஆவியானவர், இந்த வாரம் முழுவதுமாய் அந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனாலதான் நிறைய வேளை சர்ச்சுக்கு வரலன்னா நான் கேட்பேன், ஏன் வரலன்னு. ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். அப்போ ஒரு வாரம் மிஸ் பண்ணும்போது அந்த வாரத்துக்கு உண்டான காரியங்களை நீங்க மிஸ் பண்றீங்க. ஹல்லேலூயா. It's not about seeing each other, it's seeing God face to face. Amen. மோசே முகமுகமாய் கர்த்தரை தரிசித்தார்ல, அதோட ஸ்பெஷல். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மோசேவோட நீங்க ஸ்பெஷல், சாலமனோட ஸ்பெஷல். கர்த்தருடைய ஆவியானவர் வாயை திறந்து சொல்லுங்கம்மா பக்கத்துல, அமிர்தம் சிஸ்டர், மோசேவோட நீங்க ஸ்பெஷல், சாலமனோட ஸ்பெஷல். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் மனிதர்கள் மத்தியில வாசம் செய்கிறவர்.
அவர் நம் மத்தியில வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுதெல்லாம் ஞான திருஷ்டிக்காரனிடத்துல தான் போனாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட தினமும் பேசுகிறார். வாரம் வாரம் ஆலயத்துல பேசுகிறார். தினமும் நீங்க வாசிக்கிற வேதத்தின் வழியாய் உங்களோட கூட பேசுகிறார். சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. என்ன பாட்டு ஞாபகம் வருது? ஹல்லேலூயா டி மேஜர். ஓ, என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர். நல்ல வாய்களை திறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. ஹல்லேலூயா. அழகா இருக்குல்ல அந்த வசனம். அப்பா, இவ்வளோ நேரம் ரொம்ப கடினமா இருந்தது. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையில என்னை நித்தமும் நடத்துவார். ஆமென். போதிக்கிறாரு எனக்கு, அவர் போதிக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியதை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அழகா சொல்றாருல. ஆனா அவர் சொல்லித்தரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு முன்னாடி பார்க்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் முன்ன பின்ன நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனங்களை ஆண்டவர் சொல்லும் போது ஆல்வேஸ் நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக ஒரு கண்டிஷன் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்டிஷன் இருக்கும். நீ நல்ல மார்க் வாங்கினா நான் gift தருவேன். நீ மார்க் வாங்கலன்னா gift கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் செய்கிற சில காரியங்களை கூர்ந்து கவனித்து அதுக்கு உண்டான பலனை அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 22ல 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. ராஜாவா இருந்தாலும் வாயை திறந்து அறிக்கை செய்து தன் தவறை ஒற்றுக்கொள்ளுகிறவன் தான் தாவீது. ஹல்லேலூயா. தன் பாவங்களை அறிக்கை இடுகிறவன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யார் இந்த இரக்கத்தை பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உண்மையில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். சத்தியத்தின் பாதையிலே அவர் நித்தமும் நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, அப்பா என் பாவங்கள் உமக்கு மறைவாக இல்லை. நான் எல்லா பாவத்தையும் நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. நான் அக்கிரமம் செஞ்சேன் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்லுகிற, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து, நீங்க இப்படி செய்தாதான் அவர் ரட்சணிய பாடல்கள்னால நம்மளை சூழ்ந்து கொண்டு அடுத்ததுதான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆலோசனை கொடுத்து நீ போக வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று கர்த்தர் எப்பொழுது சொல்லுவார் என்றால் நீங்க உங்க இருதயத்தில் இருக்கிறதை அறிக்கை செய்யும் போது மாத்திரமே. ஆமென். சாதாரணமாய் blessings will not follow everybody. ஆமென். ரெபெக்காக்கு 2 பிள்ளைகள் தன் வயிற்றிலே உருவானது. அது வரைக்கும் சரித்திரத்திலே இரட்டை பிள்ளை யாருக்கும் இல்ல. அப்ப வயிற்றிலே ஏதோ ஒரு சண்டை போடுறது போல ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. என்ன செய்யறது என்று தெரியல. கவனிங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஹாஸ்பிடல்ஸ் கிடையாது, ஸ்கேன் சென்டர்ஸ் கிடையாது. என் வயிற்றில் ஏதோ வித்தியாசமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் கன்சீவ் ஆயிருக்கேன், என்னன்னு தெரியல ஆண்டவரே. அவர் யார்கிட்ட போய் கேட்கிறாங்களாம்? ஆதியாகமம் 25:22ல அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு இருந்தது. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படி போனாள். ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனைகள் வரும்போது விசாரிக்கிறவர்
நீங்களும் நானும் யார்கிட்ட போய் விசாரிக்கணும்? ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனை வந்தது? Why Lord? ஏன் இப்படி நடந்தது என்று ஆண்டவரிடத்துல நாம் முறையிட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது இது இப்படி இவங்கனால இருக்கும், அவங்கனால இருக்கும், இல்ல ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து, ஏன் ஆண்டவரே, why Lord, why? ஆண்டவர் உடனடியாக 23ல பதில் சொல்லுவார். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, கர்ப்பத்தில் இருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கேட்டாலே எல்லாம் சொல்லிடுவார். ஆமென். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது அவர் சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து கேட்கணும். அப்ப தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் முதலாவது நீங்க செய்ய வேண்டியது ரைட் டைரக்ஷன், கீழ்ப்படியணும். 2வது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் உங்களோட கூட இப்ப பரிசுத்த ஆவியான உங்களோட கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். நிறைய பேரோட இருதயத்தின் இருதயமாய் ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மேலானவைகளை அந்த மனுஷன் சொல்லுகிறதை அவன் அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. சாமுவேல் என்ன சொன்னானோ அதை அப்படியே சவுல் பின்பற்றினதை நம்ம பார்க்கிறோம். பின்பற்றதுனால ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். சந்தோஷமாய் கழுதைகளோட வீட்டோட போறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நிச்சயமாய் அதிசீக்கிரமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல தங்கும். ஹல்லேலூயா. ஒரு 2 ஜெபத்தை மாத்திரம் இந்த வசனங்களை என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் இந்த வசனத்தை திறந்து கொண்டு இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய பிரேயர் டைம்ல நீங்க சொல்லுங்க. இந்த 2 வசனத்தை சங்கீதம் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இது பாடலாம் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி. சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியிலே நடத்தும். ஹல்லேலூயா. நான் தினமும் பாடுகிற பாடல் இது. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. சொல்லும், நீரே என் தேவன், நீரே என் தேவன். உணர்ந்து பாடுவோமா? நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடல் ஃபாதர் அழகா எழுதியிருக்கிறார். தினமும் இந்த பாடலை பாடி இது ஜெபமாய் நீங்க ஏறிடுங்க. ஒரே ஒரு ஜெபம். சங்கீதங்கள் புஸ்தகம் 86:1, 86:1. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். 86:11. 11 வாசிங்க. கர்த்தாவே, உமது, எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வசனத்தை என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சொல்லுங்க, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இன்னைக்கு நம்ம பிரச்சனை, ஜெபிக்க முடியாத சூழ்நிலை என்ன தெரியுமா? நம்ம சிந்தையை, இருதயத்தை ஒருமுகப்படுத்த முடியல. அந்த பிரச்சனையை எண்ணி எண்ணி பார்க்கிறோம்ல. ஆண்டவர் சொல்றார், இல்ல என் வசனத்தை கொண்டே ஜெபி. ஆமென். இது ஆண்டவர் உங்களோட கூட இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வசனம். உங்களால ஜெபிக்க முடியலன்னா அந்த வசனத்தை எடுத்து சத்தமா படிங்க. ஆண்டவரே, உண்மையாய் வாசிங்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும்பா, நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, நீங்க கேளுங்களேன். உண்மையா நான் சொல்லுகிறேன், தேவ சித்தத்தை செய்வது ஆண்டவரோட இணைந்து இருக்கிறவர்களுக்கு ரொம்ப லகுவான காரியம். இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த செடியோட கூட ஒட்டிக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, திராட்சை செடியோட கூட ஒட்டி இருக்கணும். அவர் சொல்றத மாத்திரம் கேட்கணும். அவர் சொல்றது கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கோ,
ஆனா ஒரு நாள் ராஜாவா ராஜாத்தியா உங்களை நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. உண்மையாய் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய விருப்பம் மறையட்டும். சொல்லுங்க, ஏசப்பா ஏன் விருப்பம் மாறட்டும், மறையட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும். இப்படி செய்கிறவர்கள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க சுரசின் மேல தங்கி இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரியா நான் பிளஸ் பண்ணுகிறேன். whoever wants to do the will of God, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுடைய சுரசின் மேல தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் உமக்கு ஏறெடுக்கிற ஜெபம் அது உண்மையான ஜெபமா இருந்தால், உம்முடைய பிளான்ஸ்க்கு, உங்களுடைய விருப்பத்துக்கு அவர்கள் இடம் கொடுத்து அவர்கள் தன்னை அர்ப்பணித்தால், அவர்கள் மேல மாத்திரம் ஆண்டவரே சுரசின் மேல அந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். Lord, I bless them with my whole heart, Lord, as a servant of the Most High God, as a servant of the Jesus Christ who has resurrected from the dead. Oh, me he's alla hunter rakala bashiakabo rapala santro hosia. தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று அப்பா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேல் அந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்குவதாக. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்லுங்கப்பா, நாங்க எப்பொழுதும் கேட்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமைப்படுத்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி அப்பா. இந்த இயேசு கிறிஸ்துவின் வழியா கேட்கிறோம் நல்ல பிதாவே.